ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லூஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எங்கே பார்த்தாலும் நான் 5 கிலோ குறைச்சேன், 10 கிலோ குறைச்சேன், 20 கிலோ குறைச்சேங்கிறாங்க. நம்மளால் வந்து ஒரு அரை கிலோ கூட குறைக்க முடியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காரணங்கிறாங்க. உண்மைதான். என்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது 100% உண்மை. நான் ஸ்நாக்ஸ் பெருசாக சாப்பிட மாட்டேன். சாப்பிட்ற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு. எடுத்துக்கிற ரைஸ் வந்து ஒரு சமயம் 2 வேளையும் ரைஸு, 3 வேளையும் ரைஸு. என்னென்னா சோம்பேறித்தனம். அதுலேயும் தனியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சமைக்கிறது தான். அதனால் போட்ட வெயிட் தான் வந்து இது. சுகரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போ சாப்பிட்றது கிடையாது. ஈவினிங் ஒரு டம்ளர் டீக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சுகர் போடுவேன். அது ஒன்று தான் என்னோடய சுகர்னு நான் ஆட் பண்ணிக்கிறது. வேற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஸ்வீட் அப்படி தான். இந்த ரெகுலராக எடுத்துக்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனாலும் வெயிட் வந்து 1/2 kg மேலே குறையலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு ஹேபிட் தான். அந்த ஹேபிட்னா என்ன, முக்கியமாக வந்து கார்ப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த 1 வீக்காகவே வந்து போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி ரைஸை கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வயிறு ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடுறது அப்படின்னா, வாட்டர் வந்து அதிகமாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது குடிக்கும்போது எப்படின்னா வயிறு வந்து ஃபில்லான மாதிரியே இருக்கும். வாட்டரு இல்லாட்டி வந்து மோர், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் 200 ml குடிக்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நான் ஜிம்மில் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஜிம் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயட்டீஷியன் சொன்ன ஃபுட்டு வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது. அதை அப்படி ஃபாலோ பண்ணால் கூட நம்மளோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ் ஆகும். இதை மட்டும் பண்ணால் லாஸ் ஆகுமா அப்படின்னா, கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் வந்து இந்த 1 வீக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதோடு வந்து இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் லூஸுக்கு ஒரு பவுடர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த பவுடர் வந்து வீட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். புதுசாக காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லோரும் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே வச்சுருக்கிறது தான். ஏதோ 1-2 ஐட்டம் தான் மிஸ்ஸிங்காக இருக்கும். அதை வாங்கிட்டா அவ்வளோதான். அதனால் இதை வச்சு நம்ம எப்படி பவுட்ரு பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 days ஒன்ஸ் வந்து என்னோடய சேஞ்சஸை வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து எப்படி அந்த பவுடர் செய்ய போகிறேன், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க. ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கிறோம். இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு. இது எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூர் பேஸ் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி இந்த பருப்பு எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜீரகம் ஒரு 2 ஒரு பெரிய கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்னே எடுத்துக்கோங்க. 100 கிராம் கொள்ளு, ஒரு 50 கிராம் சீரகம், ஒரு 50 கிராம் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஒரு பட்டை சினமன் ஒரு 10 to 15 கிராம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்சர் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா ஒரு 50 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வந்து நான் குவான்டிட்டி வந்து மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கருஞ்சீரகமும் ரொம்ப சூடு, திருப்பி அல்சர் டெவலப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, அது பார்த்திங்கன்னா அது ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, அந்த கஞ்சி மாதிரி ஒரு பதம் வந்துச்சுன்னா குடிக்கிறது ஈஸி, கடகடன்னு குடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் ஹெல்த் வைஸ் அது கொழுப்பை வந்து கரைக்குங்கிறதுக்காக அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது எனக்கு ஒரு 1 வீக் தான் வரும். சரி, ஃபஸ்ட்டு ட்ரையல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் 1 வீக்குக்கு ஒன்ஸ் கிடச்சிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் குவான்டிட்டி. நான் லைட்டாக ஒரு வறுத்திருக்கேன். எதுக்குன்னா அந்த பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ எப்படி வச்சாலுமே வந்து கிளைமேட் மாறிட்டே இருக்குது. அதனாலேயே பூச்சி பிடிச்சிரும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ஒரு ரீசன்னாலேயே வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பூன் வைப்போம், பசங்க எடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டா பூச்சி பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கை வச்சுட்டாங்கன்னா வேணால் கெட்டு போயிடும். அதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறது. அரைச்சாச்சு நல்லா பவுட்ரு பதத்துக்கு. இது வந்து என்னென்னா, பெரிய கிளாஸ் ஒரு 200 ml வாட்டர் கொதிக்க வச்சு ஊற்றி அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வெதப்பாக குடித்தா போதும். எனக்கு அல்சர் இருக்கிறதுனால நான் இதை ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அல்சர் இல்லாதவங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பிஃபோராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏர்லி மார்னிங் குடித்தா வந்து நல்ல வெயிட் லூஸ் ஆகுது. இது வந்து என்னோட ரிலேட்டிவ் செஞ்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. அதையே தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.